இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீசர்களை வரவழைத்து அவர்களுக்கு சில உபதேசங்களை அவர் சொல்கிறார். என்ன உபதேசம் அப்படின்னு சொன்னால், அவர் முதல்ல சொல்கிறது, ஆவியில் எளிமையாக இருங்க, இரக்கம் உடையவர்களாக இருங்க, எளிமையாக இருங்க, நீதியின் மேலே பசி தாகமுடையவர்களாக இருங்க, சாந்த குணமுடையவர்களாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீதியின் மேலே பசி தாகமுடையவர்களாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். சமாதானம் பண்ணுங்க அப்படின்னுட்டு இப்படி கட்டளைகளை கொடுத்த அவர் அந்த கட்டளைகளின்படியே வாழ்ந்து மரித்து உயிர்த்தார். இந்த 12 ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ன அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்தாங்களோ அதை விட ஜாஸ்தியே இவங்க இந்த 12 பேரும் செய்தாங்க. அதில் ஒருத்தன் மட்டும்தான் துரோகியாகி இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து கொன்னுட்டான். அதுக்கு பதிலாக வேறு ஒரு சீசர்களை அவங்க நியமித்து கொண்டாங்க. ஸோ இப்போ இந்த 12 சீசர்களும் இந்த உலக நாடுகளில் சிதறி போய் பல அற்புதங்களை செய்து இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல போதகத்தை மக்களுக்கு சொன்னாங்க. போதகத்தை கேட்டவங்க அந்த போதகத்தின்படி வாழ்ந்து சமுதாயத்துக்கு பல புரட்சிகளை செய்தாங்க. என்ன புரட்சிகள் செய்தாங்க தெரியுமா? இருண்ட மக்களை, இருண்ட கண்டத்தில் இருக்கிற மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. படிப்பறிவு இல்லாதவங்களை கல்விமானாக மாற்றினாங்க. பொருளாதாரத்தில் நலிந்து சிதைந்து போய் இருந்தவங்களை பொருளாதாரத்தில் உயர்த்தினாங்க. இன்னும் தரித்திர நிலைமையில் இருந்தவங்க, வியாதிப்பட்டு வியாதிக்கான மருந்துகளே இல்லாமல் வாழ்ந்து மரித்து போய் கொண்டிருந்த சமுதாயத்துக்கு நல்ல மருத்துவமனைகளை கட்டி கொடுத்தாங்க. இப்படி இந்த ஃபாலோவர்ஸ் கொடுத்த நல்ல போதனைகள், அந்த போதனைகளை அறிந்து கொண்டு அதை ஃபாலோ பண்ணுகிற மற்ற ஃபாலோவர்ஸ்கெல்லாம் சமுதாயத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. ஸோ நல்ல ஒரு ஃப்ரூட் அங்கே கிடச்சிச்சு. ஸோ ஆசிரியராக இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல போதனைகளை கொடுத்து அவர்களை செடியிலிருந்து மலர வைத்து, மலரிலிருந்து நல்ல காயாக பழுக்க வைத்து அவர்களை கொண்டு வருவோமானால் இந்த சமுதாயத்தில் அவர்கள் பிரயோஜனமுடையவர்களாக மாறுவார்கள். சமுதாயத்துக்கு பிரயோஜனமுடைய பாத்திரமாக ஒவ்வொரு மாணவர்களும் மாற முடியும். ஸோ டீச்சர்ஸ் பிள்ளைகளுடைய போக்கையும் குணத்தையும் புரிந்து கொண்டவர்களாக அவர்களுக்கு பாடங்களை நடத்தும்போது மாணவ சமுதாயம் மாறும். சில கேடுகட்ட ஆசிரியர்கள் பிள்ளைகளுடைய கருவையே அறுத்து விடுறாங்க. இப்படிப்பட்டவர்களை இந்த சமுதாயத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து டீச்சர்ஸ் இப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கருவறுக்காதபடிக்கு, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்காதபடிக்கு சில ஆசிரியர் பிள்ளைகளை கருவறுத்து புதைத்து விட்டார்கள் மண்ணிலே. அப்படிப்பட்டவர்களாக இராதபடிக்கு நல்ல ஆசிரியர்களாக மாணவ சமுதாயத்துக்கு நீங்கள் தொண்டு செய்யும்போது அது கடவுளுக்கே தொண்டு செய்த மாதிரியே நீங்கள் ஒரு கடவுளின் அவதாரமாகவே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாமல் மாணவ சமுதாயத்துக்கு நல்ல ஒரு முன்னோடியாக இருந்து அவர்களை விளையச் செய்து கனியாக மாற்றும்படி உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்.